இது 1 லிட்டர் வாட்டர் கேன். தம்பி அதை ஊத்துப்பா. 1 லிட்டர் வாட்டர் கேனு. இந்த ஜக்கில் இந்த தண்ணியை ஊத்துறாங்க. ஸ்பீடா ஊத்து தம்பி. ஓகேவா? இந்த ஜக்கோட அளவு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். ஸோ அந்த அளவு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கேன் தண்ணி எடுத்து நம்ம அதில் ஊற்றுறோம். தம்பி ரிமூவ் பண்ணிருக்கு. சரியா? இப்போ என்ன பிரச்சனைன்னா, இது ஒரு 8 லிட்டரு 10 லிட்டரு பால் கேன். இந்த பால் கேன்ல பார்த்தீங்கன்னா டெய்லியும் அளவு எப்படி கம்மியாக வருது, டீ கடை ஹோட்டலுங்களுக்கு சப்ளை எப்படி ஏமாத்துறாங்கன்றது தான் இந்த காணொலி. கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. எடுங்க. இப்பதான் இந்த சீலை ஓபன் பண்றாங்க. இந்த சீலை இப்பதான் ஓபன் பண்றாங்க. கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. ஒரு லிட்டரு இது முதல் லிட்டர் பால் கேன்ல இருந்து ஊத்துறோம். 1 2 3 4 இது 5வது லிட்டரு. ஊத்துங்க. இது 5. ஆறு 7 7 7 7 8 8 8 9 தம்பி. அதை கேனை கவுத்துரு தம்பி. கவுருங்க. அதில் 9 ஒண்ணுமே கிடையாது. கேனை அதில் கவுத்து காமிங்க. 9 லிட்டர் பால். ஓகேங்களா? ஆனா ஹோட்டல் டீ கடையில பாத்தீங்கன்னா, ஹோட்டல் டீ கடையில தினமும் பாத்தீங்கன்னா 10 லிட்டருக்கு காசு வாங்குறாங்க. 10 லிட்டருக்கு காசு வாங்குறாங்க. பொதுவா டெய்லி சப்ளை 8ல இருந்து 9 லிட்டர் மட்டும்தான் இந்த கேன்ல வருது. ஆனா 10 லிட்டர் காசு வாங்குறாங்க. இந்த டீ கடையில வேலை செய்யற மாஸ்டருங்களுக்கு இது விஷயம் தெரியாது, ஓனர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது. இது மிகப்பெரிய சின்ன சின்ன திருட்டா இருக்கு. இது என்ன பிரச்சனை வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த 10 லிட்டர் பாலுக்கு 1க்கு 1.5 தண்ணி கலக்கும் போது கஸ்டமர் கிட்ட தான் கெட்ட பேர் வரும். தண்ணி அதிகமா இருக்குன்னு. அளவே கம்மியா கொடுக்கறவங்க ஏன் பால்ல தண்ணி கலக்க மாட்டாங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த பால் சப்ளை பண்றவங்க கொஞ்சம் அவங்களுடைய குறைகளை தீர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகேவா? இது முழுக்க முழுக்க ஒரு காணொளி விழிப்புணர்வு தான். மக்கள் திரும்பினா நல்லா இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு மன வருத்தம் தான். டீ கடை மாஸ்டருங்க, டீ கடை ஹோட்டல் உரிமையாளர்கள் இந்த காணொலியை பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. ஓகேங்களா? இதனால வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும்.
ஏன்னா ஆல்ரெடி அந்த பால்ல தண்ணி கலந்து வரும், நம்மளும் கொஞ்சம் தண்ணி கலந்து விற்கும் போது பாத்தீங்கன்னா கெட்ட பேர் தான் அதிகமா கெட்ட பேர் வரும். ரெண்டாவது டெய்லி 1 லிட்டரு 2 லிட்டரு நம்மளுக்கு கம்மியா கொடுக்கும்போது நம்மள அந்த பால் சப்ளை பண்றவன் ஏமாத்தான். ஒரு லிட்டர் பால் இன்னைக்கு விலை 68 ரூபா. அப்ப பாருங்க 10 நாளைக்கு 680 ரூபா, ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் கிட்ட வந்தது, வருஷத்துக்கு 25,000 ரூபாய்க்கு மேல நம்ம கிட்ட அவன் கொள்ளடிக்கிறான். இதுதான் நிதர்சனம். சோ திருந்து வாங்கன்னு நம்புவோம். என்ன தம்பி, ஓகேவா? நேற்று பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பால் ஷார்ட்டேஜ், இன்னைக்கு 1 லிட்டரு. இன்னைக்கு டேட்டுக்கு பால் 1 லிட்டரு 68 ரூபா. ஒரு மாதம் கணக்கு பண்ணிங்கன்னா 2040 ரூபா. அதே ஒரு வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 24,480 ரூபா. இதை வந்து ஓனரு, ஹோட்டலில் உள்ள நிர்வாகிகள் நீங்கள் தான் கவனித்து விட்டு பண்ணணும். எங்களை மாதிரி டீ மாஸ்டருக்கு கெட்ட பேர் தான். தண்ணி ஊற்றி